பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் சென்னையில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் 11,006 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பு பேருந்துகள் எங்கெங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கும் பிற மாநிலங்களுக்கும் செல்லும் என்பதை தற்பொழுது விரிவாக வெளியிட்டிருக்கின்றனர் போக்குவரத்து துறை. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது? குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த பேருந்து நிலையத்தில் இருந்து செல்ல வேண்டும்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து இன்று முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருந்து மட்டுமே 3 தினங்களுக்கு 11,006 பேருந்துகள் என்பதும் இயக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இன்று தினசரி இயக்கக்கூடிய 2,100 பேருந்துகளுடன் 901 பேருந்துகள் இன்று இயக்கப்படுகிறது. குறிப்பாக சென்னையில் இருந்து மட்டும் 6 பேருந்து நிலையங்களில் இருந்து இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மாதாவரம், அதே போல தாம்பரம், கிளாம்பாக்கம், கோயம்பேடு, பூவிருந்தமல்லி உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் இருந்து இயக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, அதே போல திருப்பதி, செங்குன்றம் வழியாக செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் மாதாவரத்தில் இருந்து இயக்கப்படுவதாகவும், அதே போல இந்த கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் வரை செல்லும் பேருந்துகள் கலைஞர் கருணாநிதி நகர் பேருந்து நிலையத்தில் இருந்தும் இயக்கப்படுகிறது. அதே போல தாம்பரம் சானிட்டோரியம் மெப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பேருந்து நிலையத்திலிருந்து திண்டிவனம், விக்கிரவாண்டி, பன்ருட்டி வழியாக கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் செல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இயக்கக்கூடிய பேருந்துகள் என்பதும் செல்ல இருக்கிறது. தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து உரக்கடம் வழியாக காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் ஆரணி செல்லக்கூடியவர்கள் அந்த பேருந்து நிலையத்திலிருந்து செல்லலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். அதே போல இந்த பூவிருந்தமல்லி பைபாஸில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திலிருந்து வேலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஆற்காடு, ஆரணி, திருப்பத்தூர், காஞ்சிபுரம் மற்றும் திருத்தணி, ஒசூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த பேருந்து நிலைய பூவிருந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து செல்லலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் முக்கிய பேருந்து நிலையமாக இருக்கக்கூடிய இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூர், நாகர்கோயில், திண்டிவனம் மார்க்கமாக திருவண்ணாமலை செல்லும் பேருந்துகளும், அதே போல போரூர், சேத்துப்பட்டு, வந்தவாசி, செஞ்சி மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் என்பதும் இயக்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பேருந்துகளில் இருந்து திண்டிவனம், விழுப்புரம், காஞ்சிபுரம், அதே போல கள்ளக்குறிச்சி, அரியலூர், திட்டக்குடி, செங்குண்டம் வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் என்பதும் கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டும் இந்த புதுக்கோட்டை, காரைக்குடி, திண்டுக்கல் மற்றும் திருப்பூர், பொள்ளாச்சி, சேலம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட வழிகளுக்கு செல்லக்கூடிய அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த பேருந்துகளும் பெங்களூரு மற்றும் ஈசிஆர் வழியாக இயக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, அதே போல வேளாங்கண்ணி உள்ளிட்ட அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் இயக்கக்கூடிய பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து செல்லலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த கிளாம்பாக்கம் வழித்தடத்தில் திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், கரூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி, திருச்செந்தூர், நாகர்கோயில், திருவனந்தபுரம், காரைக்குடி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருப்பூர், பொள்ளாச்சி மற்றும் சேலம், கோயம்புத்தூர், ராமேஸ்வரம் மற்றும் எர்ணாகுளம் போன்ற ஊர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் கிளம்பக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து செல்லலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் குறிப்பாக அரசு விரைவு போக்குவரத்தில் கழகத்தில் இயக்கக்கூடிய பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்தில் இருந்து தங்களது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் பயணிகள் அதனை பயன்படுத்தி சொந்த ஊர்களுக்கு செல்லலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து மற்ற 5 பேருந்து நிலையங்களுக்கும் பொதுமக்களின் வசதிக்காக 24 மணி நேரமும் இயக்கக்கூடிய 450 இணைப்பு பேருந்துகள் என்பதும் இயக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பேருந்துகள் வழியாக எந்தெந்த ஊருக்கு செல்ல வேண்டுமோ 6 பேருந்து நிலையங்களை தங்களது ஊருக்கு செல்லக்கூடிய முன்பதிவு செய்திருக்கக்கூடிய பயணிகள் அந்த பேருந்து நிலையத்தை சென்றடைந்து தங்களது பயணங்களை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலுமே இந்த மையங்கள் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தகவல் மையங்களில் எந்த ஊருக்கு செல்லலாம் என்றும் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் இயக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலும், அதே போல தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சில பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தும் செல்லலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். வழக்கமாக இயக்கக்கூடிய இந்த பூவிருந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து ஆரணி, தர்மபுரி, வேலூர் உள்ளிட்ட
வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகள் அந்த பேருந்து நிலையத்திலிருந்து செல்லலாம் என்றும் தெரிவித்து இருக்கின்றனர். குறிப்பாக பல்வேறு நடைமுறைகள் மற்றும் நடவடிக்கைகளை இந்த சிறப்பு பேருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய போக்குவரத்து துறை சார்பில் இந்த ஆறு பேருந்து நிலையங்களை பயன்படுத்தி பொதுமக்கள் தங்களது பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர்களுக்கு பயணத்தை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.